ஜெயலலிதா அம்மையார் குற்றம் இழைத்தார், ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டது. எம்ஜிஆர் 5 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. தேமுதிக உருவான போது கூட விஜயகாந்த் அவர்கள் யாரை எதிரியாக நிறுத்தினார்? யாருக்கு எதிரான அரசியலை பேசினார்? சர்க்காரியா ஊழல் என்று கலைஞருக்கு எதிரான வெறுப்பு பேசப்பட்டது. இன்றைக்கும் பேசுகிறார்கள். ஆனால் அந்த கமிஷனில் விசாரணையில் என்ன இறுதி அறிக்கை? குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்பதால் எம்ஜிஆர் அவர்கள் மீது எஸ்கேலே கமிஷன் போடப்பட்டது. ஆனால் அந்த விசாரணை கமிஷன் இறுதி அறிக்கை என்ன தந்தது? எம்ஜிஆர் 5 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் அப்போது எம்ஜிஆர் உயிரோடு இல்லை. ஒரே ஒரு நபர் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு எதிர்மறையான விமர்சனம் செய்ய தமிழகத்தில் ஒரு அமைப்பும் கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது, ஒரு தலைவரும் கிடையாது. பேச மாட்டார். அவருக்கு எதிரான எந்த விமர்சனமும் இங்கே இல்லை. ஜெயலலிதா அம்மையார் குற்றம் இழைத்தார், ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு நபர் கூட ஜெயலலிதா அம்மையாரை அவர் ஊழல் குற்றவாளி என்று பேச ஆள் இல்லை, விமர்சிக்க ஆள் இல்லை, அந்த இயக்கத்தை விமர்சிக்க ஆள் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் கலைஞர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்றுதான் அதை நாம் பதிவு செய்ய வேண்டும். விமர்சனங்கள். தேமுதிக உருவான போது கூட விஜயகாந்த் அவர்கள் யாரை எதிரியாக நிறுத்தினார்? யாருக்கு எதிரான அரசியலை பேசினார்? இன்றைக்கு சமூக ஊடகங்களை பார்த்தால் அதிகமான வெறுப்பு யாருக்கு எதிராக இங்கே திணிக்கப்படுகிறது? இந்த இந்துக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா அரசு எவ்வளவு பாழாய் போன பல திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஐஐடியிலே சேருவதற்கு JEE என்கிற தேர்வு எழுதிதான் ஒரு மாணவன் சேர முடியும். ஆனால் இவர்கள் கொல்லைப்புற வழியாக பார்ப்பன சமூகங்களை சார்ந்த பிள்ளைகளை சேர்ப்பதற்கு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். சேது வந்த வித்வான் யோஜனா என்ற ஒரு திட்டம். யார் அதை விமர்சிக்கிறார்கள்? சமஸ்கிருதமே உயர்ந்த மொழி, அனைத்து மொழிகளும் அதிலிருந்துதான் உருவானது என்று மோகன் பகவத் போன்றவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். யார் அவர்களை எதிர்க்கிறார்கள்? தேசிய கல்விக் கொள்கை மூலம் பிள்ளைகளை பாதியிலே இடைநிறுத்தம் செய்வதற்கான வழிமுறைகளை கண்டறிந்திருக்கிறார்கள். யார் அவர்களை விமர்சிக்கிறார்கள்? தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து யார் விமர்சிக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இந்திய தேசியத்தை பற்றி எங்காவது ஒரு முறையாவது அவர்கள் விமர்சித்திருக்கிறார்களா? கலைஞர் தெலுங்கர் என்று விமர்சிக்கிறார்கள். கலைஞரின் குடும்பம் தெலுங்கு பாரம்பரியம் உள்ள குடும்பம். தெலுங்கு எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம் என்று இங்கே பேசப்படுகிறது. இது எங்கிருந்து வருகிறது என்றால் அடிப்படையில் கருணாநிதி எதிர்ப்பு என்பதில் இருந்துதான் தொடங்குகிறது. சுய விமர்சனமாக சொல்ல விரும்புகிறேன். நான் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்காத காலங்களில் நானும் கலைஞரை விமர்சித்திருக்கிறேன். என்னையும் அந்த நோய் தொற்றி இருக்கிறது. அண்ணனும் சொல்லுகிறார், நானும் பேசியிருக்கிறேன் என்று. தமிழ்நாட்டு அரசியலில் கருணாநிதி எதிர்ப்பு என்பது ஒரு தொற்று நோயாகவே பரவி வருகிறது, பரப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய இன்னொரு ஆளுமையை, அவருடைய ஆக்கப்பூர்வமான ஆளுமையை, அவருடைய வளர்ச்சி பணிகளை, இன்றைக்கு நாம் காணுகிற தமிழகத்தை செதுக்கிய அந்த ஆற்றலை யாரும் பேசுவதில்லை. நான் மிகவும் அதிர்ந்தது முள்ளிவாய்க்கால் இனக்கொலையின் போது கலைஞரின் மீது போடப்பட்ட பழிதான். மருத்துவமனையில் உண்மையிலேயே தண்டுவட அறுவை சிகிச்சைக்காக படுத்திருக்கிறார். ஆனால் எதிர்த்தரப்பில் இருந்தவர்கள் வேண்டுமென்றே சும்மா போய் படுத்திருக்கிறார், நடிக்கிறார் என்று பேசினார்கள் மேடையில். தோழர்களே, இதையெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் நான் மேடைக்காக பேசுவது போல் உங்களுக்கு தோன்றவில்லை. திமுக கூட்டணியில் இருப்பதால் பேசுகிறேன் என்பதை போல் தோன்றவில்லை. இதை நானே எனக்குள் திரும்ப திரும்ப யோசித்து பார்க்கிறேன். ஒரு ஆய்வாக நான் செய்து பார்க்கிறேன். கருணாநிதி எதிர்ப்பு என்பது ஏன் இந்த அளவுக்கு இந்த மண்ணிலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்றால் அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியல்
விளிம்பு நிலை மக்களுக்கானது, எளிய மக்களுக்கானது, கடைநிலையில் கிடக்கிற மக்களுக்கான ஒரு அரசியல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.